அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா மனுஷனை படைச்ச நோக்கம் என்னங்கிறத அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? குர்ஆன் என்னத்தை பேசிக்கொண்டே தெரியுமா? வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹு தஆலா படைச்சது அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான். அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிறான். ஆனா நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? நோக்கத்தை மறந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நோக்கத்தை மறந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டமாக நாங்கள் ஈந்து கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா மனிதர்கள் ஜின்கள் அல்லாத வஸ்துக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாகின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து கொண்டுதான், தஸ்பீஹ் செஞ்சு கொண்டுதான் இருக்குது. சிறப்பாக்கப்பட்ட அழகிய தோற்றத்தில் படைக்கப்பட்ட இந்த மனுஷன் மட்டும்தான் தஸ்பீஹ மறந்தவனாக, தஹ்மீத மறந்தவனாக, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறந்தவனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா புத்தியை தந்தது சிந்திக்கிறதுக்காக. புத்தி இல்லாதவைகளே அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்து தஹ்மீது செய்து அல்லாஹ்வை ஞாபகிக்குதுன்னு சொன்னால் புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்யணும்? அந்த வஸ்துக்கள் அனைத்தையும் விட மனிதன் தான் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகிக்கணும். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். என்ன நீங்க திக்ர் செய்யுங்க, என்ன நீங்க ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். வஷ்குரூலி, எனக்கு நீங்க சுக்குர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி கெட்டவங்களாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போக வானான்னு சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். வலா தக்ஃபுரூன், அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நீங்க வாழ வானாம் என்று அல்லாஹு தஆலா எங்களை தடுத்து கொண்டிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால சொல்லி தர்றான் எங்களுக்கு. வணங்குறதுக்கு தானே உலகத்துல அல்லாஹ் படைச்சிக்கிறான் எங்களை. இந்த வணக்கங்களையே மிகவும் சிறந்த வணக்கம் எது? வணக்கங்கள்ல மிகவும் சிறந்த வணக்கம் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிறான். மார்க்க விஷயங்கள்ல நிறைய விஷயம் இது நாங்க எடுத்து நடக்கணும். இதுல மிகவும் சிறந்தது எது? நான் அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டியது எது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிற நேரம் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? லா யஸாலு லிசானுக ரத்வம் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்யறதுல, அல்லாஹு தஆலாவை நீ ஞாபகப்படுத்துறதுல உன்ட நாவ நீ ஈரமாக வைன்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றது மட்டும்தான் திக்ர்னு நாங்க நினைச்சுக்க கூடாது. தொழுகை கூட திக்ர் தான். குர்ஆன் ஓதுறது திக்ர். அதே போல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் திக்ர்கள் தான். அல்லாஹ்வை பத்தி நாங்க ஞாபகப்படுத்துறதும் திக்ரு தான். ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு நிஅமத்துக்களை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை ஞாபகிக்கிறாரு. அவர் அல்லாஹ்வை பத்தி பேசுறாரு, அல்லாஹ்வை ஞாபகிச்சு கொண்டிருக்கிறாரு. அல்லாஹு தஆலாவுடைய வல்லமைகளை பத்தி பேசுறான். எப்படி பேசுறாரு? அல்லாஹு தஆலா 7 வானங்களையும் தட்டு தட்டாக படைச்சு வச்சிருக்கிறான். இது திக்ரு. தூண் இல்லாம வானத்தை படைச்சு வச்சிருக்கிறான். இது திக்ரு. அல்லாஹு தஆலாவை பத்தி அது எந்த மொழியில பேசப்படட்டும் அல்லாஹு தஆலாவை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறான் தான் அதுக்கும் பேரு. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல அல்லாஹு தஆலாவை ஞாபகிக்கலன்னு இருந்தால் எங்களுக்கு கை சேதம் தான். ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உனக்கு வர வைக்காத பேச்சுக்களை நீ அதிகம் பேசாத. ஏன், என்ன காரணம் தெரியுமா? ஃபஇன்ன கஸ்ரத்தல் கலாமி பிகைரி திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உனக்கு தராத அதிகமாக நீ பேசுற பேச்சுக்களுக்கு தானே கஸ்வத்துன் லில் கல்ப், உன்ட உள்ளத்தை கசடு பிடிச்ச உள்ளமாக மாத்தும். உன்ட உள்ளம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அல்லாஹு தஆலாவை விட்டு உன்ட உள்ளம் தூரமாகிரும். நீ அல்லாஹ்வை விட்டு தூரமாகிருவாய். அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றது என்ன தெரியுமா? இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தானு ஃபஅன்ஸாஹும் திக்ரல்லாஹ். ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க அல்லாஹு தஆலாவை மறந்துடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹு தாலாவை இந்த உலகத்தில் நாங்கள் மறந்து வாழ்வோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையே கைசேதமாக ஆகிவிடும். அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கட்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உலக வளமையில் நாட்டுக்கே ஜனாதிபதியாக ஒருத்தங்க ஈகிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மேடையில் எங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு வைங்களேன். உலக வளமையில் நாங்கள் யோசித்து பார்ப்போம், இவர் என்ன செய்கிறாரு, நாட்டு ஜனாதிபதி ஆகிறாரு, இவர் எங்களை பற்றி இவர் என்ன செய்கிறாரு, அவர் மேடையில் பேசி கொண்டிருக்கிறார், புகழ்ந்து பேசுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவர் பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு சந்தோஷம் வருமா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன், என்ன காரணம்? அவர் எங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். சுயமாக சுண்டு விரலை கூட உசுப்ப முடியாத அந்த மனுஷன் பேசுகிறதே எங்களுக்கு சந்தோஷப்படுது என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய வார்த்தை எங்களை சந்தோஷப்படுத்துதுன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா எங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறான்டா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும். அல்லாஹு தஆலா யாரு? வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானத்தில் உள்ள பெருமையும் பூமியில உள்ள பெருமைகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அப்படிப்பட்ட கண்ணியமான ரப்பு வல்லவன் அல்லாஹ். வல் கிப்ரியாஉ ரிதாஇ, பெருமையை போர்வையாக போத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்துறான் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்துற ஒரு அமல் என்று சொன்னா அது நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யறது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆனா இந்த லன்னி அப்தி, அல்லாஹு தஆலா சொல்றான், மனுஷன் நினைச்சு கொண்டிருக்கிறான் நான் தூரத்தில் இருக்கிறேன் சொல்லி. மனுஷன் நினைக்கிறதை விடவும் அவனுக்கு நான் பக்கத்தில் இருக்கிறேன், அவனுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இப்படி சொல்றான், வஅன மஅஹு இதா தக்கரனி, அவன் என்ன ஞாபகப்படுத்துற நேரம் நான் அவனோட இருக்கிறேன், அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் உள்ளத்துல என்னை பத்தி ஞாபகப்படுத்தினால், அவன் தனியாக என்னை பத்தி சிந்திக்கிறான்டா, என்னை பத்தி பேசுறான்டா, என்ன திக்ர் செய்யறான்டா, தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, நான் அவனை தனிமையில ஞாபகப்படுத்துறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு தஆலாவுக்கு நாங்க தேவையா? பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள், அல்லாஹு தஆலாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள், அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தாம நன்றி கெட்டத்தனமாக வாழக்கூடிய இந்த மனிதர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு தேவையான்னு கேட்டா, இன்னல்லாஹ லகனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹு தஆலா அகிலத்தார விட்டும் தேவையற்றவன், எந்த ஒத்தனும் அவனுக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களை ஞாபகிக்கிறான் என்று சொன்னா, நாங்க திக்ர் செய்யறதின் மூலமாகத்தான் இந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்குது. அதே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இது உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே போல திக்ர மறந்தவனுக்கு கிடைக்கிற கைசேதம். இதே மஹ்ஷர்ல என்ன நிலைமையில ஈப்பாங்க? திக்ர் செய்யக்கூடிய மக்கள் மஹ்ஷர்ல எந்த நிலைமையில ஈப்பாங்க? அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தார்கள் ஒருத்தங்க யார் தெரியுமா? வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. ஒரு கூட்டத்தார்கள். அந்த கூட்டத்தார்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ذكرல்லாஹ خاليا, அல்லாஹு தஆலாவை தனிமையில ஞாபகப்படுத்துறான், அல்லாஹு தஆலாவை தனிமையில திக்ர் செய்றான். திக்ர் செஞ்சு அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சோடுது. அவன் உள்ளத்துல அல்லாஹ்ட ஞாபகம் வந்து, அல்லாஹ்வுடைய பயம் வந்து அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சோடுது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் என்ன செய்வான் தெரியுமா? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அல்லாஹு தஆலாவுடைய அந்த அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். இந்த திக்ர மறந்து உலகத்துல வாழ்ந்தவங்க அந்த நாள்ல எந்த நிலைமையில இருப்பாங்க தெரியுமா? சிலருடைய கரண்டை கால் வரையில வேர்வை நிறைஞ்சிக்கு, இன்னும் சிலர் வேர்வையால நலஞ்சிப்பாங்க முட்டுக்கால் வரையில, இன்னும் சிலர் இடுப்பளவுல, இன்னும் சிலர் நெஞ்சளவுல, இன்னும் சிலர் வேர்வையால மூழ்கியே பேய்த்திருப்பாங்க. இந்த திக்ர் அல்லாஹ்வை ஞாபகிக்கிறது என்ற அந்த செயல் அந்த மறுமையில எங்களை பாதுகாக்குது. அல்லாஹு தஆலா தந்த நிஅமத்துக்களை நினைச்சு நாங்க என்ன செய்யணும்? உனக்கு நன்றி செலுத்தலையே யா அல்லாஹ், கேட்காமக்கு உடம்புல ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை நீ எங்களுக்கு தந்திக்கிறாயே, உனக்கு திக்ர் செய்யலையே, உன்னை நான் நன்றி செலுத்தாதவனாக நன்றி கெட்டவனாக இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டீங்கிறேனே யா அல்லாஹ் என்று நாங்க என்ன செய்யணும்? எங்களோட மனசுல அதுகள் வரணும். நாங்க திக்ர் செய்யற நேரம் அந்த தஸ்பீஹாத்துகளுடைய அந்த திக்ர்களுடைய பொருளை நாங்க உள்ளத்துல விளங்கி சொல்லணும்.
இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தரை கூட்டு போனா அவருக்கு பிளட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவருக்கு பிளட் சேஞ்ச் பண்ற நேரம் என்னவாகும் தெரியுமா? பிளட்டுக்கு என்ன கேட்பாங்க? சல்லி கேட்பாங்க. பிளட்டுக்கு காசு கேட்பாங்க இல்லையா? இந்த நேரத்தில் ஒரு 50,000 ரூபாவோ 60,000 ரூபாவோ கேட்பாங்க. இல்லை ஒரு 18,000 ரூபான்னு வைங்களேன். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். குறைச்சலா கேட்குறாங்களா? சரி, பிளட்டுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்டா காசு கேட்டா கொடுக்கத்தான் வேணும். அதே அல்லாஹு தஆலா லீட்டர் கணக்கில் எங்களுக்கு ரத்தத்தை தந்திக்கிறானா இல்லையா? நாங்க எவ்வளவு காசு கொடுத்தோம்? இந்த அளவுக்கு நியாமத்தை எங்களுக்கு நீ தந்திக்கிறாயே அல்லாஹ். அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்துல நாங்க வாழ்றோமேன்னு நினைச்சு ஒரு நாள் நாங்க கண்ணீர் வடிச்சுக்கிறோமா? நாளை மறுமையில பட்டோல இடது கையில கிடைக்கப்பட்டவர்கள் அந்த மறுமை நாளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எந்த அளவுக்கு கொடூரமாக எந்த அளவுக்கு கடுமையாக அல்லாஹ் சொல்றான். இதுகளை நினைச்சு நாங்க உள்ளத்துல கவலைப்பட்டிக்கிறோமா? அல்லாஹு தாலா எங்களை சொர்க்கவாசியாக மாத்தணுமே என்று சொல்லி உலகத்துல வாழும் காலங்கள்ல எந்த ஒரு கவலையும் வராது. ஏன், என்ன காரணம்? உள்ள மறண்டு கெட்டு போய்த்தீங்குது. காரணம் என்ன? ஷைத்தானுடைய வலைக்கு நாங்க அகப்புட்டிக்கிறோம். அதனால் எங்களுக்கு அது விளங்குதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்யாதவனுக்கு இந்த உலகத்திலையும் கை சேதம்தான், நாளை மறுமையிலையும் கை சேதம்தான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னா இல்லா ஸாஅத்தன் மர்ரத் பிஹிம் லம் யذ்குருல்லாஹ தஆலா ஃபீஹா. சொர்க்கவாசிகள் கவலைப்படுவாங்கன்னு இருந்தால் எதுக்காக வேண்டி கவலைப்படுவாங்க தெரியுமா? இந்த உலகத்துல அல்லாஹ்வை நான் திக்ரு செய்யாம ஒரு நொடி கழிஞ்சுதேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. வேற ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹபுடைய இமாம், இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இதன் கஷஃபல் கிதாஉ யௌமல் கியாமா அன் ஸவாபி அஅமாலில் பஷர். அல்லாஹ் தஆலா எங்கட கண்களுக்கு நன்மையை காட்டுறதில்லை, இந்த உலகத்தில் அல்லாஹ் காட்டுறதில்லை. நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா எங்கட கண்களுக்கு அந்த சவாபுகளை அந்த கூலிகளை கண்ணுக்கு காட்டுவானாக இருந்தால் எங்கட கண்கள்ல உள்ள திரையை அகற்றப்பட்டு அந்த கூலிகள், அதாவது அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எங்கட கண்ணுக்கு விளங்குமாக இருந்தால் மனுஷன் எதை நினைச்சு கவலைப்படுவான் தெரியுமா? இந்த உலகத்துல நான் அல்லாஹ்வை திக்ரு செய்யலையேன்னு கவலைப்படுவான். திக்ரை விடவும் ஒரு சிறந்த அமலை இந்த உலகத்துல அவன் கண்டிக்க மாட்டான். அந்த அளவுக்கு சிறந்ததுதான் இந்த திக்ரு. சொர்க்கவாசிகள்ல கீழ்த்தட்டுல உள்ளவங்க மேல் தட்டுல உள்ள சொர்க்கவாசியை பார்த்து கவலைப்படுவார். ஏன், என்ன காரணம்? அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்கலையே, அந்த அந்தஸ்துக்கு நான் போய் சேரலையே. அந்த 2 அந்தஸ்துக்கும் மத்தியில, அந்த 2 தரஜாவுக்கும் மத்தியில வானம் பூமிக்கு இடப்பட்ட தூரம். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? வானமண்டே ஒன்று இல்லைங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லதீ ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா, வானங்கள் 7ஐயும் நான் தட்டு தட்டாக படைச்சுகிறேன். அந்த வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் தான் 2 சொர்க்கவாசிக்கு இடப்பட்ட தூரம். அந்த அளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கிறான். அந்த சொர்க்கத்துல கூட இவர் என்ன செய்வாரு? அல்லாஹ்வை திக்ரு செய்ய கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுவாரு. திக்ரை விடவும் ஒரு சின்ன அமல், லேசான அமல், வாய் நோகாம செய்யற அமல் எங்களுக்கு இதை கூட என்னால செய்யலா போய்த்தேன்னு சொல்லி கவலைப்படுவாரு. நாளைக்கு எங்க? சொர்க்கத்துல கவலைப்படுவாரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். திக்ரு செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து யூதர்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில யூதர்கள் என்ன செய்யறாங்கண்டா ஊடுருவுறாங்க, ஷைத்தான்கள் ஊடுருவுறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல யூதர்களோட திட்டங்கள்ல ஒன்றுதான் முஸ்லிம்களோட துஆவை இல்லாமல் ஆக்குறது. முஸ்லிம்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யக்கூடாது, ஆமீன் சொல்லக்கூடாதுன்றதை யார் எதிர்பார்க்கிறாங்க? யூதர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே இந்த யூதர்களோட ஒரு சதி திட்டம் தான் இன்றைக்கு பித்அத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். இன்றைக்கு திக்ர் என்று நாங்க பார்க்கிற நேரத்துல அல்லாஹு தஆலாவை கூட்டமாக திக்ரு செஞ்சு கொண்டிருப்பாங்க, சத்தமாக ஹல்கா வடிவுல இருந்து திக்ரு செஞ்சு கொண்டிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சத்தமாக திக்ரு செய்யக்கூடாது, அது பித்அத்.
பித்அத்னு சொன்னா என்ன கருத்து தெரியுமா? நரகவாசி என்று அர்த்தம். சத்தமாக திக்ரு செய்யக்கூடியவர் நரகவாசி. அடே, எங்கேயாச்சும் திக்ரு செய்யக்கூடியவர் நரகவாசின்னு சொல்லலுமா? பேசும்போது பேசுவாங்க, உள்ளங்கள் அறிஞ்சவன் அல்லாஹ். பித்அத்னு சொல்ற நேரம் ஏதோ இவர் உள்ளங்கள் அறிஞ்சு வச்ச மாதிரி பேசுவாரு. இந்த அளவுக்கு இன்றைக்கு நாடு என்ன வாங்கிக்குது? ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை பார்த்தோன்னு சொன்னா பித்அத் நிறைஞ்சு போய்த்திக்குது. என்ன காரணம்? எல்லாம் யூதர்கள்ட திட்டம் தான், யூதர்கள்ட சதி. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களுக்கு உலகத்துல உள்ள ஒரு பிரச்சனை தான், கூட்டாக திக்ரு செய்யலாமா? கூட்டாக திக்ரு செய்ய ஆதாரம் இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்களா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? பல கேள்விகள் கட்டாயம் கேட்கத்தான் ஓணும். பல கேள்விகள் கட்டாயம் கேட்கத்தான் ஓணும். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷ்யி யுரீதுன வஜ்ஹா. வஸ்பிர் நஃப்ஸக, உங்களோட நஃப்ஸை நீங்க கட்டுப்பாடா வச்சுக்கோங்க, கட்டுப்பாடாக்கி பொறுமையாக வச்சுக்கோங்க. யாரோட சரிமா? யாரோட வச்சுக்கணும்? உங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்தி நீங்க ஒரு கூட்டத்தோட அமரணும். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷ்யி, காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹு தஆலாவை அழைக்க கூடியவர்களோட நீங்க உங்களை கட்டுப்பாடாக்கி கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க. யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி அல்லாஹ்வை திக்ர் செய்யற கூட்டத்தோட நீங்க ஆக்கிக்கோங்க. அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய கூட்டம் தனியாக அழைக்குதா கூட்டாக அழைக்குதான்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, யதுஊன ரப்பஹும், அவர்களுடைய ரப்ப அவர்கள் அழைக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டாக திக்ர் செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய குர்ஆன் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்குது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யக்உது கௌமுன் யذ்குரூன அல்லாஹ தஆலா, அல்லாஹு தஆலாவை ஒரு கூட்டம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா திக்ர் செய்யாமல் இல்லை. ஒரு கூட்டம் உட்கார்ந்து திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு யார் வர்றாங்க? இல்லா ஹஃபத் ஹுமுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் சாரி சாரியாக இறங்கி கொண்டிருக்கிறாங்க. வகஷியத் ஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத்து அந்த கூட்டத்தை சூழ்ந்து கொண்டிருக்குது. யார் சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா சராஹத்தாக தெளிவாகவே ஒரு கூட்டம்டே வந்திருக்குது. கூட்டமாக திக்ர் செஞ்சா இன்றைக்கு என்ன நரகவாசியாக மாத்திடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், நஊது பில்லாஹி மின்னா. அடுத்ததாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வுடைய அமைதி, அந்த சகீனத் என்றது எதிர்பார்த்து கொண்டிருக்குது. யார? அந்த மனிதர்களை எதிர்பார்த்து இறங்கி கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா யூதர்களுடைய சதியை விட்டும் எங்களை பாதுகாக்கணும். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இந்த மாதிரி என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்குது? இல்லாமல் ஆக்கப்பட்டு கொண்டிருக்குது. பித்அத் 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 பித்அத்னு நன்மையை தடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நன்மையை தடுக்கிறது பாவம், ஹராம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபாக்களோட கூட்டத்துக்கு பக்கத்தால ஹல்கத்துன்னு திட்ட தெளிவாக வருது. ஹல்கத்தின் மின் அஸ்ஹாபிஹி, அதாவது அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஒரு கூட்டமாக ஈக்கிற, கூட்டமாக சொன்னா ஹல்கத்துண்டா ரவுனாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ரவுனாக இருந்து கொண்டிருக்கிற சஹாபாக்களுக்கு பக்கத்தால நடந்து போறாங்க. சஹாபாக்களுக்கு பக்கத்தால நடந்து போற நேரத்துல ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அந்த சஹாபாக்களை பார்த்து, மா அஜ்லஸகும், உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சது எது? எதற்காக வேண்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜலஸ்னா நذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக வேண்டி இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து. வனஹ்மதுஹு, அல்லாஹ்வை நாங்க புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அலாமா ஹதானா லில் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்து அல்லாஹு தஆலா எங்களின் பேர்ல அருள் செஞ்சானே, அந்த அல்லாஹ்வை நாங்க புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த இடத்துல உள்ள சஹாபாக்களை பார்த்து எதற்காக வேண்டி நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஜலஸ்னா, நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களை பார்த்து கேட்கிறாங்க. அண்ணவங்களை பார்த்து சொல்றாங்க. ஆக கூட்டாக திக்ர் செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்டால் இந்த ஹதீஸுகளை வச்சு எங்களால் என்ன செய்யலாம்? தெளிவாகவே திட்ட தெளிவாகவே விளங்கிக் கொள்ளலாம்.
நஹ்மதுஹு, நாங்க அவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க புகழ்றோம்னு சொன்னா அது ஒத்தரா செய்றாங்க. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான்டா, விரும்ப மாட்டான். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அல்லாஹு தஆலா வரம்பு மீறக்கூடிய கூட்டத்தை விரும்ப மாட்டான்னு சொல்லி அல்லாஹு தஆலா திட்ட தெளிவாக குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால், அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணா அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட நாங்க ஒரு பயணத்துல இருந்தோம். ஒரு பள்ளத்தாக்குல இருந்து நாங்க ஏறி கொண்டிருக்கிற நேரத்துல நாங்க என்ன செஞ்சோம்? ஹல்லல்னா வகப்பர்னா, நாங்க தக்பீர் சொன்னோம், நாங்க தஹ்லீல் சொன்னோம், நாங்க திக்ர் செஞ்சோம். எந்த அளவுக்கு சொன்னா, அடுத்ததாக வர்தஃபஅத் அஸ்வாதுனா, எங்கட சத்தங்கள் மேலோங்கிட்டு, சத்தம் அதிகமாயிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? இர்பஉ அலா அன்ஃபுசிகும், உங்களோட உள்ளங்கள், அதாவது உங்களோட உடம்புகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மென்மையான அந்த தன்மையை கொடுங்க. அளவுக்கு மிச்சம் கத்தவானான்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட உடம்புகளோட நீங்க மென்மையான முறையில் நடந்துக்கோங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்கன்னு இருந்தால் சஹாபாக்களோட சத்தம் எந்த அளவுக்கு மேலோங்கிக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு 5 நேர தொழுகைக்கு பின்னால் திக்ர் செய்றாங்க. அந்த தொழுகையும் அந்த திக்ருக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஆனா என்னத்துக்காக வேண்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக வேண்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து சொல்ற வாசகம் என்ன? வித்யார்த்திக்காரன், நரகவாசி. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் செஞ்சது எல்லாம் என்ன? சொர்க்கவாசிகளோட செயலா? அவங்கள பொறுத்து நரகவாசிகளோட செயல் தானே. இதைத்தானே இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா பாதுகாக்கட்டும். நஊது பில்லாஹி மின்ஹா. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? உங்களோட உடம்புகளோட நீங்க மென்மையாக மெதுவாக நடந்துக்கோங்க, இந்த அளவுக்கு சத்தம் போட வானான்னு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வலா தஜ்ஹர் பி ஸலாத்திக வலா துகாஃபித் பிஹா வப்தகி பைன தாலிக சபீலா. என்ன செய்யக்கூடாது? அளவுக்கு அதிகமாக கத்தவும் கூடாது. அதே போல அளவுக்கு அதிகமாக நல்லாவே சத்தம் இல்லாமல் செய்யவும் கூடாது. அளவுக்கு அதிகமாக கத்துறத அல்லாஹ் விரும்ப மாட்டான். என்ன காரணம்னு சொன்னா, இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹு தஆலா வரம்பு மீறினவனை விரும்ப மாட்டான், வெறுத்துருவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அடுத்தவங்களை நாங்க நரகவாசின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எங்களை அனுப்பப்படல. இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பப்பட்டது, நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்ட பொருத்தத்தோட, அல்லாஹு தஆலாட தூதர், அல்லாஹு தஆலாவுடைய தூதர், எங்கட தலைவர் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அனுப்பினது என்னத்துக்காக வேண்டி? இந்த உலகத்துல நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க. அந்த சொல்ல யாரெல்லாம் எடுத்து நடக்கிறாங்களோ, உங்களோட பொருத்தத்தை நீங்க காட்டின வழியின் பிரகாரம் படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ, என்ற பொருத்தம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவன் தான் சொர்க்கவாசின்னு அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். இது என்னண்டா வாய்க்கு வந்த மாதிரி என்ன செய்யறது? நரகவாசின்ட்டு போக வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நஊது பில்லாஹி மின்னா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலங்களில் அல்லாஹு தஆலாவை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, கண்ணியமானவனே, சங்கை மிக்க வல்ல இறைவனே, யா அல்லாஹ் ஒன்று அதிகம் ஞாபகப்படுத்த கூட்டத்தில் நீ எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒன்றை மறந்த கூட்டத்தில் நீ எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் தனிமையிலையும் பலருக்கு மத்தியிலையும் ஒன்றை பற்றி பேசக்கூடிய, ஒன்றை பற்றி கேட்கக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் பிறருடைய குறைகளை எங்கட கண்களுக்கு நீ காட்டிராதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் பிறருடைய குறைகளை வெளிப்படுத்த கூட்டத்தில் நீ எங்களை ஆக்கிராதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எதெல்லாம் கேட்டோமோ யா அல்லாஹ், எதெல்லாம் கேட்க மறந்தோமோ யா அல்லாஹ், எதெல்லாம் கேட்க நினைச்சோமோ யா அல்லாஹ், அனைத்தையும் நீயே கபூல் செய்ய அல்லாஹ். எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நீயே தௌஃபீக் செய்ய அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.